வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். இன்னைக்கு ஓரளவு கொஞ்சம் ஓகே. சத்தமே இல்லாம ஒரு டாஸ்க்ன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் என்டர்டைனிங்கா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆனாலும் பார்வதியோட என்டர்டைன்மெண்ட் வேற மாதிரிதான் இருந்தது. அதிகப்படியான கோவத்தை அந்த பொண்ணு கத்தி பேசினாலும் காண்டாகுது, இல்ல அமைதியா அப்படியே ஒரு மாதிரி மாக் பண்ணினாலும் செம்ம கடுப்பாகுது. எப்பதான் வெளில வர போறாங்கன்ற மாதிரி இருந்தது. சோ திவாகரோட அந்த கிரிஞ்ச் போர்ஷன்ல இருந்து, அதுக்கப்புறம் பிராங்க்ல இருந்து கடைசியா இந்த ஹோட்டல் டாஸ்க் வரைக்கும் இன்னைக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. சோ உங்களுக்கு எது ரொம்ப ஹெவியா ஈர்த்துச்சு? காலையில ஃபர்ஸ்ட் ப்ரெமோ வந்த உடனே பயங்கர என்னடா இது அப்படின்னு ஆச்சு. ஆனாலும் பிராங்கா இருக்குமோன்ற மாதிரி டவுட்டும் இருந்துச்சு. சோ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த போர்ஷன் இன்னைக்கு எபிசோட்ல பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம அந்த பிராங்கோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, நேத்தோட கண்டினியூட்டி. நேத்து நைட்டு அந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சிச்சு. திங்கக்கிழமை நாமினேஷன் முடிச்ச உடனே ஒவ்வொருத்தங்க உட்காந்து பொறுமையா பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இப்போ புதுசா இந்த வீட்டுல உருவாயிருக்கு. அங்கேயே சண்டை போடாம அதுக்கப்புறம் 1v1. யூஸ்வலா பிக் பாஸ் வீட்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் மனுஷத்தன்மையா எப்படி பொறுமையா ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் நடக்குது இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு ஒரு 1v1 கான்வர்சேஷன். நேத்து எபிசோட்ல நம்ம கிமி அண்ட் பார்வதி ஒரு 1v1 பேசினதை பத்தி பேசணும். இன்னைக்கு இவர் நம்ம திவாகரும் அப்புறம் நம்ம சாண்ட்ராவும் 1v1 பேசுறாங்க. அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, நீங்க எனக்கு இப்படி கிரிஞ்சுன்னு சொல்லலாம், அது எனக்கு சென்டிமெண்டலா ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது சாண்ட்ராக்கும் அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனா போய் சாண்ட்ரா கொதிச்சிருந்து என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறவள வச்சுக்காதீங்க அப்படி இப்படிங்கும் போது நடுவுல பிரஜின் வேற உள்ள புகுந்து என்ன 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 தெரியும் உனக்குன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு அவர் டிஃபென்ஸ் இது ஒரு சம்பவமா போச்சு. இது போக போக ஒரு ஒய்ஃபுக்காக இந்த ஹஸ்பண்ட் எப்படிலாம் நிக்கிறாரு, அது கண்டஸ்டன்ஸ்னால ஏற்கப்படுமா, இல்ல நாளைக்கு உனக்குலாம் போய் வீக்கெண்ட் எபிசோட்ல போயிட்டு இவங்க என்னங்க 2 பேரும் வந்தாங்க, உள்ள வந்தா புருஷன் முன்னாடிலாம் வேற சார், கண்டஸ்டன்ட் தான் சார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நானும் ஒரு சக கண்டஸ்டன்ட்டா கேள்வி கேட்டேன். அவ்வளவுதான், நான் புருஷன்றனால கேள்வி கேட்கலன்னு அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் நாளைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்றது பிரஜின் நடந்துக்கிறதுல பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பக்கம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர்மெலான் சம்பந்தப்பட்ட சம்பவம்ன்றனால அவர் எல்லார்ட்டையும் இப்படித்தான் சொல்லி ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனா இந்த பிராங்க்னு இவனுங்க ஒண்ணு பண்ணிவிட்டு, போன வருஷம் நம்ம இவர் ஃபேட்மேன் பண்ண பிராங்க் எல்லாம் விட மிஞ்சி போயிருச்சு இந்த பிராங்க் எங்கேயோ. அவராவது ஒரு பிராங்க பண்ணிட்டு ஒரே வாரத்துல கிளம்பி போயிட்டாப்ல. ஆனா இவனுங்க பண்ண பிராங்க் இருக்குது, ஐயோ இவ்வளவு சீரியஸா அது போய் சாண்ட்ராவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா போயிடுச்சு. அப்பயாவது பிரஜின் அவங்க அழறாங்கன்றது தெரிஞ்ச உடனேவாது அந்த ஸ்பாட்ல போயிட்டு ஐயோ மாமா பிராங்க்மான்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. ஏன்னா என்ன மாதிரி அசிங்கமா வாங்கியிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். என்னதான் கண்டஸ்டன்ஸ்னு உள்ள வந்தாலும் பொண்டாட்டிய நல்லா அழ வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இல்லம்மா அதெல்லாம் ஜோக்கு, சும்மா பண்ணேன் விளையாட்டுக்கு அப்படின்னு சொன்னா கேவலமா கேட்டு இருந்திருப்பாங்க சாண்ட்ரா அந்த இடத்துலன்றதுனால இப்ப போய் நான் இதை எப்படா சொல்லுவேன் அப்படின்னு பயந்துட்டு பிரஜினை ஓடி போயிட்டாரு. பட் இருந்தாலும் அது பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு அந்த பிராங்கை பார்த்து இது ஆனதுனால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த பிராங்க்லாம் சரி நம்ம கூட யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் ஆக்சுவலா ஒரு 2019-18 டைம்ல இந்த பிராங்க்லாம் ரொம்ப பீக்கா இருந்த டைம்ல நம்மளும் பிராங்க்லாம் பண்ணுவோம் நம்ம சேனல்ல, சரிங்களா? பட் ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரசிக்கும் தன்மையில ஒரு மீட்டரோட நின்றும் அது. என்னோட அதிகபட்சமா ஒரு பிராங்க் எங்க பண்ணோம் அப்படின்னா ஃபிளர்ட் பிராங்க் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா கெட்டிங் சம்படிஸ் நம்பர்னு சொல்லி ஒருத்தவங்க போய் பேசுவோம். ஹலோ ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு பேசுவோம். அப்புறம் அவங்க சரி ஓகே பாய்ன்னு சொல்லி போனதுக்குமா இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன் அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்கற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு லெவலுக்கு மேல எடிட்ல போட்டு பார்க்கும்போது ஐயோ இந்த பின்னாடியே போய் ஃபோன் நம்பர் கேட்கறதுங்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் ஆனா சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டேஜே டக்குன்னு உடனே இது இல்லைங்க சும்மா வீடியோக்காக தான் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டிட்டோம். நாங்க இந்த டேஞ்சரஸான பிராங்க் அதெல்லாம் பண்ணதில்லை. அதை பத்தி ஒரு லா கூட அந்த டைம்ல வந்துச்சு. இனிமேல யாருமே ரொம்ப சீரியஸான பிராங்க் எல்லாம் பண்ணக்கூடாது, பிராங்கே பண்ணக்கூடாது இனிமேல் ஒரு பிராங்க் பேன் எல்லாம் நம்ம ஊர்ல வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறது அதுல இருக்குது. ஸோ பிராங்க்ங்கிறது அடுத்தவங்க சம்பந்தப்பட்டவங்களும் அது பிராங்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிரிக்கிறதுக்காக இருக்கிறது மட்டும்தான் பிராங்க். நீங்க பப்ளிக்ல போயிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க காது பக்கத்துல போய் பலூன் வெடிக்கிறது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி ஒருத்தன் தெருவில் விழுந்து கிடப்பான், எல்லாரும் காப்பாத்துருவாங்க, கடைசி பார்த்தா இல்லைங்க சும்மா பிராங்க்பாங்க. அதெல்லாம் இன்சென்சிட்டிவான
கொஞ்சம் கூட அறிவுங்கிறவனுங்க இல்லாதவனுங்க பண்றதுதான் அந்த மாதிரி பிராங்க். இது ஃபாரின்ல பண்றான்றதுக்காக வெள்ளக்காரன் பண்ணா அது ரொம்ப புத்திசாலித்தனமானதுதான் சொல்லி நம்ம ஊர்லயே அந்த முட்டாள்தனத்தை நார்த் இந்தியாவெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிராங்க்லாம். ஸோ ஓவராலா இந்த மாதிரி பிராங்க்குகளை இது போன்ற சேனல்ல ஒரு ஷோவா நடந்துச்சுங்கிறதுக்காக பார்த்து தயவு செய்து ஃபாலோ பண்ணாம மக்களாகியவங்க இந்த பிராங்க் எல்லாம் தவிர்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு வேண்டுகோளாக நான் இதுல இருந்து வச்சுக்கிறேன். இதுதான் வந்து முதல் ஓப்பனிங்கே. அதுக்கப்புறம் சொல்லுங்க வேற என்ன ஆச்சு இன்னைக்கு வேற என்ன சம்பவம்? இன்னைக்கு சம்பவம் இதுதான் பேசிக்கா பிராங்க். ஆக்சுவலி பிராங்க் பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, லைக் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அண்ட் இது சாண்ட்ராலாம் அழுதது ரொம்ப பாவமா தான் இருந்தது நிஜமா. ஒரு பிராங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமோ லைக் ஒரு லைம் லைட்ல வர்றதுக்காக அவங்க 3 பேரும் எதேதோ பண்ணி என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதை என்டர்டெய்னிங்கா பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப எல்லாருமே பதட்டத்துல வச்சு அந்த மாதிரி இருந்தது. பட் இன்னொரு விஷயம் என்ன நான் கேள்விப்பட்டேன்னா 24/7ல என்ன நடந்திருக்குன்னா, இது இது ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 1 hour ஷோல காட்டல. ஃபைட் எல்லாம் முடிஞ்சு அவங்க எப்படி இதெல்லாம் பிராங்க்னு சொல்லி எப்படி இது வந்து சார்ட் அவுட் ஆச்சுன்றதை காட்டல. பட் ஆனா 24/7ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கமருதீன் அண்ட் பிரவீன் 2 பேருமே வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணாங்க. லைக் எல்லாரும் வந்து பார்வதியில இருந்து அரோரால இருந்து எல்லாம் வந்து கமருதீன் கிட்ட வந்து ரொம்ப கன்சோல் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க போல. கமருதீன் அண்ட் பிரவீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. லைக் அது வந்து ரியலாவே ஒரு சண்டை வந்து இவங்க எல்லாம் கன்சோல் பண்ணும்போது எப்படிதான் இந்த 2 பேரும் இப்படி நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட நடிப்பு திறனை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க. பட் பிராங்க் as you said அது வந்துட்டு பிராங்கா இருக்கணும். இது யாருமே அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பெட்டர். பட் அது பாசிட்டிவ்னா அவ்வளோ இதுலயும் ஒரு நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஒப்பீனியனா வைக்கப்பட்டது. அந்த ஆக்டிங் பார்ட்ல மட்டும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அப்படி வந்து நீங்க இவ்வளோ ஒரு உலக மகா நடிகன் ஆஸ்கர் விருது வாங்கும் அளவுக்கு உங்க நடிப்பை காட்டணும்னா அதுக்கு எவ்வளவோ ஸ்கோப் இருக்கு. பிராங்க்ல உங்க ஆக்டிங்க காட்டி நீங்க ஒருத்தங்களை வந்து இவ்வளவு வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு டென்ஷனுக்கு உண்டாக்கி, ஏன்னா பிகாஸ் இவங்க எல்லாம் பொட்டன்ஷியலா ஒரு சண்டை போடக்கூடிய நபர்கள்னு தெரிஞ்சவங்க வேற. கமருதீனை முதற்கொண்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூங்கிற அந்த பையன் அப்படிங்கும் போது அப்ப அதை ரியலிஸ்டிக்கா அவ்வளவு பேர் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி 24/7 சில சீன்ஸ் நானும் பார்த்தேன். அதுல வந்துட்டு எல்லாரும் பேசுறாங்க அவ்வளவு நேரம். கவிர்லாம் வந்து திவாகர்லாம் வந்து பேசிட்டு இருக்காப்புல, நட்டிப்பு அரக்கன்லாம் வந்து ஏமா நானும் இந்த மாதிரி ஒரு நடிப்பை பார்த்தது இல்லைங்கம்மா, நானும் ரொம்ப சீரியஸா நம்பி ஏமாந்துட்டேம்மான்ற ரேஞ்சுக்கு அவரும் நிறைய பேசும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க மேலே அந்த இம்பாக்ட் அதிகமா இருந்துச்சு. பட் அது அகைன் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றதுலாம் நம்ம வந்து மேபி வீக்கெண்ட் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த ஹோட்டல் வரைக்கும் ஒரு நல்ல இதுல போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்குமே கூட. ஏன்னா வந்து ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹோட்டல் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் வருவாங்க. அந்த கெஸ்ட்டுக்காக வந்து நீங்க இந்த ஹோட்டல்ன்றத வந்து ஒரு விழுந்து கிடக்கிற ஹோட்டலை நிமித்துறதுக்கான வேலை. இவங்க உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா தான் இந்த ஹோட்டல் நல்லா போகுன்ற ஒரு டாஸ்க். அப்போ இதுல பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சில டீம்ஸ், அதாவது வந்து கிளீனிங் டீமு, குக்கிங் டீமு, அப்புறம் வந்து இந்த வெசல் வாஷிங் டீம், இவங்கெல்லாம் தங்களுடைய வேலைகளை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. முக்கியமா கிளீனிங் டீம் பாத்தீங்கன்னா வந்து 24/7 பார்க்கும்போது ஆக்சுவலா அவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்க. துஷார், கனி அண்ட் பிரஜின், இவங்க 3 பேர். பிரஜின் வந்து அந்த கிளீனிங் டீமுடைய ஹெட். அவரு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹெட்னா வேலைலாம் வாங்காம அவரும் கூட சேர்ந்து ஃபுல்லா எல்லாத்தையும் செருப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பாஸ்கெட்டா போட்டு அள்ளிக்கிட்டு கொண்டு போய் போட்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய சீனே நடந்துச்சு. ஆக்சுவலா 2-3 மணி நேரம் நடந்துச்சு இது 24/7ல. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெட்டியா இருந்தனால வேலையை பார்த்துட்டு சைட்ல இதை பார்த்தேன். ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மெனக்கெடுதல் பண்ணி தான் அந்த வீட்டை கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து பின்னால நடந்துச்சு. அதனால அவங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தே ஆகும். அப்போ இதுல மெயினா என்ன நடக்குது இந்த டாஸ்க்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள மாதிரி சில பேர் வந்து சூப்பரா அதை பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இதை டாஸ்க்குங்கிறத மறந்து வழக்கம் போல இதை நான் ஒரு ரிவெஞ்ச் கேமா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி முட்டாள்தனமா, என் வாயில நல்லா வருது ஐயோ, சில தனமா வந்து சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கிச்சுன்னு சொல்லலாம். அந்த பார்வதின்ற ஒரு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மைக்கு போடல, திவாகர் மைக்க ஒழுங்கா மாட்டுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன உடனே, திவாகர் நான் மைக்க ஒழுங்கா போடவே மாட்டீங்களா அப்படின்னு நம்மளுடைய கேப்டன் கேட்கறாங்க. அது கேப்டனுடைய பொறுப்பு.
அதுக்கு ஏமா நீ ஏமா இவன் மேல இவ்வளவு கோவப்படுற அப்படி கேட்க வேண்டியது திவாகருடைய வேணும்னா அது அவருடைய சாய்ஸ். உள்ள புகுந்து இதை தேவையில்லாம இதுல ஒரு டிராமா பண்ணி நான் கேட்பேன், நான் தான் பேசுவேன், ஒருத்தவங்களை ட்ரிகர் ட்ரிகர் ட்ரிகர்னு ரொம்ப ட்ரிகர் பண்றது, வெறுப்பேத்துறது, அவங்களை டார்ச்சர் பண்றது, அவங்கள சுரண்டி பாக்குறதுன்னு சொல்லி இது ஒரு கேம். இதை எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல எல்லாரும் இவ்வளவு பேருன்றது எனக்கு புரியல. அவ்வளவு சுரண்டுறாங்க. இவங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப, இவங்க வேற, நான் உங்ககிட்ட பேசுறேன் திவாகர், இல்ல நான் உங்ககிட்ட பேசுறேன் திவாகர், நீங்க பதில் சொல்லுங்க, நான் தான் பதில் சொல்லுவேன். இது என்னங்க, இது சின்ன புள்ளத்தனமா இந்த கேரக்டர்லாம் யாருங்க இவனா நான் விட்டு வச்சுக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரியல. இத உள்ள வந்த அந்த 3 கெஸ்ட்ல தீபக், மஞ்சரி அவங்க சேர்ந்து அட்ரஸ் பண்றாங்க. யார்கிட்ட அப்படின்னா எஃப்ஜே கிட்டயோ துஷார் கிட்டயோ உட்கார வச்சு பேசும்போது இந்த ரூம்குள்ள வச்சு இவங்க சொல்றாங்க. இது எபிசோட்ல வந்துச்சா 24/7 வந்துச்சா தெரியல, நான் எல்லாத்தையும் பார்த்தா இப்ப கன்ஃபியூஷன் ஆகுது. அப்ப அதுல பிரியங்கா இவங்க எல்லாம் சொல்றாங்க, உள்ளுக்குள்ள ஒரே ஒரு கேரக்டர் 30 நாள் ப்ரோமோக்கும் வேலை பார்த்துருக்குது. 30 நாள் ப்ரோமோலயும் அந்த ஒரு கேரக்டர் தான் வருதுன்னா அது பிளஸ்ஸோ மைனஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ, பட் அவங்க தான் ஷோவையே ரன் பண்றாங்கன்றத உங்க இத்தனை பேர்னால மாத்த முடியலையா? இது எப்படி கேட்கறாங்கன்னா, ஒவ்வொரு டீமும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க தான் இந்த டீம், நாங்க தான் இந்த டீம். ஒவ்வொரு டீமும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த 3 கெஸ்ட் கிட்டையுமே. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ற நேரத்துல அவங்கள ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து நீங்க கொஞ்சம் காசிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இந்த 3 பேரும். அவங்க சொல்லும் போது அந்த டைம்ல பக்கத்துல கேப்டன் இருக்கிறாங்க, மேனேஜர் திவ்யா. அப்ப சொல்றாங்க இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஒருத்தங்க ப்ரோமோவை ரன் பண்றாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திவ்யாவும் பக்கத்துல சபரியும் இன்னும் ஒரு கேரக்டர் இருக்கும்போது இதை சொல்றாங்க. அப்ப விக்கல்ஸ் விக்ரம் இவங்க 3 பேர்கிட்ட அப்போ உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து இல்ல நாங்களும் ட்ரை பண்றோம் பட் முடியல. அப்ப திவ்யா சொல்றாங்க, இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ நான் ஒருத்தி ட்ரை பண்றேன் பட் சப்போர்ட் இல்லை இந்த வீட்டுல, எனக்கு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து இவங்களை செய்யணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு அந்த கெஸ்ட் கேட்கறாங்க, மொத்தமா சேர்த்து செஞ்சா அது ஒரு மாதிரி கார்னர் பண்ற மாதிரி ஆயிராதா? இல்ல நல்ல காரியத்துக்கு தப்பு இல்லையே, இவங்களை போல ஒருத்தவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இவங்களை, அப்ப இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண முடியுங்கிறது திவ்யாவும் அவங்க வாயால இப்ப ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பேசியே குழப்பி விட்டு ட்விஸ்ட் அடிச்சு இரிட்டேட் பண்ணி உங்களுடைய மைண்ட் அப்படியே நிலக்குலைய வச்சிடுறாங்க. அந்த பொண்ணுட்டு அது ஒரு பவர் இருக்கு, ஆனா அதை பாசிட்டிவா அந்த பொண்ணு பயன்படுத்தலைங்கிறது எனக்கு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஷோவையே ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ரன் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் ஒரு வைப் வருது, நெகட்டிவிட்டி. அப்ப அந்த பேரை கேட்டாலே ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு இன்விடேஷன்ல பார்வதின்ற ஒரு பேரை தான் நான் பார்த்தேன், எனக்கு அப்படி ஏறுது, பார்வதியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு, ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப நெகட்டிவிட்டியா. அந்த அந்த ஒரு அழகான பேரே நெகட்டிவா நம்ம மனசுல ஏறுது அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இது. எந்த இடத்துலயும் ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் என் ஈகோவை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது நல்லதுன்னா பிரச்சனையே இல்லை, ஒரு ப்ராப்ளம் வருது அதுல நம்ம உணர்ந்து ஏதோ ஒரு விஷயம் சரி அட்லீஸ்ட் 1%, 0.1% ஆச்சு ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வாங்க அப்படின்றது இல்லவே இல்லை. என் ஈகோவை நான் எதுக்காகவும் இது விட்டு கொடுக்கவே மாட்டேன், தகர்த்திக்கவே மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் லைக் ஹைலி டாக்ஸிக். அண்ட் அது சாண்ட்ரா அண்ட் திவ்யா பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு, சீரியஸ்லி பார்த்ததே இல்லை. அவங்க சொல்றாங்க, இதுதான் என்னோட ரியல் செல்ஃப், அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன்னு. சீரியஸ்லி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, எப்படி இப்படி ஒரு பட்ட கேரக்டரை இருக்காங்க, சுத்தி இருந்திருக்காங்க இவ்வளவு வருஷம் அப்படின்ட்டு. அண்ட் ஷீ இஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு அதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, லைக் ஹவு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரியலி வெரி டிசப்பாயிண்டட். இன்னைக்கும் அது ரொம்ப குரலை உயர்த்தி பேசலன்னா கூட அப்படிதான் பேசுவேன், நான் உங்ககிட்டதான் பேசுறேன். இது எல்லாமே ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணும், ஆனா தெரியல, சொல்றதுக்கு முடியல. டெய்லி நம்ம புலம்பிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ இதுல என்னன்னா, நேத்து நைட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படியா, எனக்கெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு வருது, அதை நான் சொல்லக்கூடாது ஆன்லைன்ன்றனால சொல்லல. அது என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இது இவ்வளவு இப்படி நடந்துக்கிறானுங்க, என்னடா இது இதெல்லாம் ரொம்ப சீப்பான மேட்டரா, இதுக்கு போயாடா இவ்வளவு இது பண்ணணும்ன்ற மாதிரி சில விஷயம். அது என்னன்னா நேத்து நைட்டு 24/7 வருது. இந்த கேங்லாம் உட்காந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க கனி, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் ஏதோ அந்த கார்னர்ல உட்காந்து பாத்ரூமுக்கு போற வழியில இருக்கிற அந்த சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுல என்னன்னா
நம்ம 2 பேருமே பார்வதி அண்ட் திவாகர் ஓரமா உட்காந்து இவங்க பேசுறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நைட்ல. அப்போ வந்து கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்றாங்க. அதாவது வந்து இல்ல நாங்கலாம் கூட கொஞ்ச நாள் வந்து நடுவுல பேசாம இருந்தோம். எதுக்கு பேசினாலே பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு கேப்டன் சொல்றாங்க, அப்படிலாம் வந்து யாரையுமே ஒதுக்கி வைக்க கூடாது. நம்ம வந்து எதுவா இருந்தாலும் நேரடியா பேசணும். அத ஃபேஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக பேசாம முடிச்சுக்கிறதெல்லாம் கூடாது. கரெக்ட்டுங்க. இதுல இந்த ஒதுக்கி வச்சிடக் கூடாதுன்ற அந்த ஒரு லைன் அவங்க நோட் பண்ணிட்டாங்க அங்கிருந்து. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னய்யா மாப்ள ஒதுக்கி வைக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. வாயா போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்து, அந்த சங்கம் கிளஞ்சு போனதுக்கு அப்புறமா, அந்த சங்கத்துல இருந்து ஒரு 2 பேர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் அங்க இருந்தாங்களோ, சும்மா அந்த டிஸ்கஷன்ல 2 பேர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருன்னா, ஒண்ணு வியானா, இன்னொன்னு வந்து விக்கல்ஸ். அப்ப அப்படியே நம்மால அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா, திவாகர் அப்படியே லைட்டா பின்னாடில இருந்து போய் விக்கல்ஸ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. உடனே விக்கல்ஸ் கேக்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. கண்டுபிடிச்சாரு விக்கல்ஸ். இவன் எதையோ கறக்கிறதுக்காக வந்திருக்கிறான் சொல்லி, என்ன விஷயம் அப்படின்னு. அப்ப உடனே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, என்ன ஏதோ வந்து ஒதுக்க கூடாது, ஏதோ ஒதுக்கிடக்கூடாது, ஒதுக்குறது தப்பு அப்படின்னு சொன்னாங்களே, என்ன ஒதுக்க கூடாது, என்ன எங்க இருந்து எந்த வார்த்தையை புடிச்சிட்டு வந்து இவன் என்ன கேட்கறான் அப்படின்ட்டு விக்கல்ஸ் ஒரு பக்கம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஃப்ரண்ட்ல நிக்கக்கூடிய வியா இவங்க கிட்ட திவ்யா கிட்ட வந்துட்டு பார்வதி என்னங்க ஏதோ ஒதுக்கக்கூடாது ஒதுக்கிடக்கூடாதுன்னா சொன்னாங்க. யார ஒதுக்குறாங்க இந்த வீட்டுல என்ன புரியல பார்வதி. அது ஒரு மேட்டர் நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த டிஸ்கஷன் அந்த டாபிக்ல இவங்க எங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். அந்த ஒரு கேள்வி பதில்ல இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு. அதான் அந்த ஒரு கேள்வி, அது என்ன மேட்டர், அது என்ன பேசுனீங்க, அது என்ன பார்வதி உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அப்போ உடனே உள்ள வந்து எங்கள்கிட்ட கேட்டிருக்கணும். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நாங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாதப்ப நாங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட நான் என்ன பேசினேங்கிறத எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், அது எனக்கு அனாவசியமானது அப்படின்றாங்க திவ்யா. இல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்கா இந்த ஊர்ல புரளி பேசி இந்த காசிப் பேசி உட்காந்துட்டு இருப்பாங்களா, அப்படியே அந்த ஒரு பக்கா கேரக்டருங்க இந்த 2 பேருமே. இவரு வேற திரும்ப இல்ல என்ன ஒதுக்க கூடாது திரும்ப கேட்கிறாரு. ஒருத்தவங்க சொல்ல திரும்ப எனக்கு அப்படியே அனாயிங்கா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஐயோ அப்படின்னு இவ்வளவு கேட்டு அவங்க சொல்லலன்னதுக்கு அப்புறமா இவங்க விட்டுறாங்க. அப்புறம் விக்கல் சொல்றாப்ல, ஏய் நான் சொல்றதை கேளுங்கயா, அதாவது என்ன நடந்துச்சுன்னா 2 பேர் பேசிட்டு அவங்க பேசும்போது இவங்க இப்படி சொன்னாங்களா, இல்லையா நான் சொல்றதை கேளு இவங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே திரும்ப குறுக்க புகுந்து பேசி விக்கல்ஸ் காண்டாயிட்டாப்ல ஒரு மணி நேரம். அதுக்கப்புறமா வீடு முழுக்க விக்கல்ஸ், ஐயோ ஆமா அப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தாரு. என்னன்னு கேட்டா இவங்க 2 பேர் கூட ஒரு கான்வர்சேஷன் பேசுறதுல அவரால் முடியாம போயிருச்சு. அப்படியே நடக்கிறாரு அங்கேயும் இங்கேயும் மந்தமா ஒரு மாதிரி. அவர் சொல்றாரு, ஒன்னும் இல்ல திவாகர், நீயும் நானும் ஒரு டைம்ல நடுவுல வந்து நமக்குள்ள ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசாம போய்கிட்டோம்ல, அதத்தான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் வந்து அவர்கிட்ட பேசாம போனேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் ஒதுக்கி வைக்க கூடாது யாரையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒதுக்கி வைக்க உடனே பார்வதி அப்ப அவங்களே சொல்றாங்க ஒதுக்கி வைக்கிறத பத்தி அவங்களே விக்கல்ஸ்க்கு ஒன்றும் புரியல. டேய் இவங்க புரிஞ்சுதான் பேசுறாங்க, புரியாம பேசுறாங்க. உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்கவே இப்படி இருக்கே, இதை நீங்க நிஜத்தை பார்த்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னைய விடுங்க, விக்கல்ஸ் விக்ரம நினைச்சு பாருங்க அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும். ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு பைத்திய மாதிரி பேசிட்டுக்கிறாங்க 2 பேருமே. அதாவது மாப்பிள்ள இப்படி பேசிட்டாடா, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாடா, நம்மளை கேவலப்படுத்திட்டாடா, மாப்பிள்ள நம்மளை பத்தி இதுவா பேசிட்டாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு முடிவுலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உண்மை என்னங்கிறத துளி கூட காது கொடுத்து கேட்கறது விருப்பமே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் விக்ரம் சொல்றான், நான் சொல்றதை எப்படியும் கேட்க மாட்டீங்க, நீங்க 2 பேரும் ஒரு முடிவோட வந்துட்டீங்க, என்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு என்னைய உயிரை வாங்குறீங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் அவர் முழுசா சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் சொன்னேன் உடனே அப்புறம் உடனே பார்வதி, அதுவா சரி புரிஞ்சு போச்சு திவாகர், நான் உனக்கு அப்புறம் சொல்றேனே நான் உனக்கு அப்புறம் சொல்றேனே. என்ன அப்புறம் சொல்றேனே, அந்த பையன் தான் விளக்கம் சொல்லிட்டான். அதுல ஒரு ஆக்சுவல் உள்குத்து இருக்குதாமா, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த உள்குத்து என்னங்கிறத இவங்க அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். எனக்கு இதெல்லாம் பார்த்து இதை நான் எதை தூக்கி போட்டு உடைக்கிறது, டிவி வேற கொஞ்சம் காசு போட்டு வாங்கின டிவி, எதை உடைக்கிறது இப்ப நான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டரை உள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன அல்லோலப்படுறானுங்க உள்ள இருக்கிறவனுங்கிறது வந்து இந்த பிக் பாஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆனா அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, பிரியங்கா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். ஒருத்தங்க இவ்வளவு பண்றாங்க, அது தப்போ சரியோ அவங்கதான் ஷோவோட டாக்கா இருக்காங்க, அதை மாத்துறதுக்கு உள்ள இருக்கிற உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லையாடான்ற மாதிரி கிட்டத்தட்ட கேட்டாங்க பிரியங்கா. அதுதான் உண்மை. ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்து அவங்கள அடக்கியே, நீ என்ன முட்டாள்தனமா பேசுகிற உக்காரு நீ அப்படி. ஏன்னா நேத்து வீடியோல பிரியா என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் கெமியோட இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா. அந்த கான்வர்சேஷன்ல அப்பதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட முதல் முறையா இவங்க உட்காந்து ஒருத்தங்க கிட்ட பேசினாங்கன்னு. ஆனா
அதை ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கிறதையும் நேத்து தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். நேத்து வீடியோல சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, 1 to 1 கான்வர்சேஷன்ல நீ இத சொல்லு, நான் இத சொல்றேன். நீ இது பண்ணது தப்பு, நான் இது பண்ணது தப்புன்னு பேசும்போது அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அவங்க பக்கம் நியாயமே இல்ல அப்படிங்கறனால அவங்களுக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, மூஞ்சி மாறிடுது. இதனால தான் இவங்க இதை அவாய்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்ப நான் சண்டை போட்டேன்னா உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், நீங்க கேப்டன் திவ்யாவே இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன், இப்படி வந்து முரணா பேசி பேசி உங்களை பைத்தியம் ஆக்கிடுவேன். ஆனா நான் பாயிண்டா பேசணும்னா எனக்கு பேச தெரியல, மூஞ்சியே மாறிச்சு. கெமி பாயிண்டா பேசுறாங்க, இந்த பர்மா இப்படி தானமா இப்படி தானமா இப்படி தானமா, இதுல எப்படி நீ அப்படி சொன்ன, அது அது வந்து அது நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தடுமாறுறாங்க. சோ இதுதான் பார்வதி அவர்கள் ஒரு 1 to 1 கான்வர்சேஷனை தவிர்ப்பதற்கு காரணம். பாயிண்ட் நம்பர் 1, தன்னிடம் நியாயமே இல்லை என்பது தனக்கும் தெரியும். ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக நான் இப்படியெல்லாம் சில வேலைகளை செய்து என்னை சரி செய்து கொள்வதாக நடிக்கிறேன் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை எவன் உடைப்பான் அந்த வீட்டுக்குள்ளன்றதுதான். பிரியங்கா கேக்குறாங்க, நீங்க இப்படியே பிளான் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களை ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. இன்னும் வந்து மிஞ்சு போனா இன்னும் 1 மாசம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஒரு 2 மாசம் தான் இருக்குது, 3 மாசம் தான் இருக்கு. இதுல வாரக்கணக்குல நீங்க ஒவ்வொருத்தங்களா வெளியே போயிட்டே இருப்பீங்க. அப்ப எப்ப உங்க கேம் நீங்க எல்லாம் ஆடுவீங்க, என்ன பண்ண போறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா கேக்குறாங்க. சோ இப்ப உள்ள வந்தவனுங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணியாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மூளை வருமா, இல்ல இவங்க எல்லாம் இப்படியே மங்கி மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னைக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஏன்னா தகுதியே இல்லாதவங்களை இவ்வளோ ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு பிக் பாஸ்ல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியில பாருங்க பாருங்க உங்களுக்குதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சம் பண்ணிட்டு பார்க்க வச்சு சபா ஏன்டா இவங்களை நம்ம ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னு, இனிமே எல்லாத்தையும் திருந்துவோம் அப்படின்னு நம்புவோம். நல்ல தகுதியானவர்களை வந்து செலிப்ரேட் பண்றவங்கதான் செலிபிரிட்டி அப்படிங்கறத இந்த சோ கால்டு செலிபிரிட்டிஸ்க்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. இவங்க எல்லாம் செலிபிரிட்டி கிடையாது, இவங்க எல்லாம் வந்து செலிபிரிட்டிய ஆகணும்னு ட்ரை பண்ணி நம்மளை முட்டாளாக்கும் சில நபர்கள். இவங்களை வந்து செலிபிரிட்டின்னு சொல்ல வேணாம் தயவு செய்து. அவங்கள இல்ல நான் சொல்லல, அதான் சோ கால்டு சொன்னேன். அவங்களே சொல்லிக்கிறாங்களே நான் வாட்டர்மெலன் ஸ்டாருமா செலிபிரிட்டிமான்னு சொல்லிக்கிறாங்களே. அத வேற இன்னைக்கு ஓட்டுறாங்க, கலாய்க்கிறாங்க. அவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு வேற. ஐயோ ஏண்டா சும்மாவே ஆடுவாரு, வேற சலங்கை பிரியா. இப்ப வந்து அவரு அந்த பார்வதியோட ரொம்ப ஒட்டாம அந்த குக்கிங் டீம்ல குக்கிங் கத்துக்கணும்னு இந்த வாரம் வந்ததுனால அமைதியா இருக்கிறாரு, குக்கிங்க நல்லா கத்துக்கிறாரு. உண்மையாவே தனக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு போன வாரமே சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் குக்கிங்ல டீம்ல வாய்ப்பு கிடைச்ச உடனே உள்ள போய் அவருக்கு வந்து நிஜமாவே பேசிக் கூட தெரியல. ஒரு பாத்திரம் கழுவுறது சிங்க்ல கூட அவருக்கு தெரியல. பாத்திரம் கழுவிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டெய்னர் இருக்கும் பாருங்க, ஸ்டெய்னர்ல எல்லாம் போய் சேர்ந்துரும்ல, அதை எடுத்து விடுறாப்ல. அப்ப வந்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு சொல்றாங்க, இல்ல இது எடுக்காதீங்க, எல்லாம் போய் வடியட்டும், தண்ணி எல்லாம் கீழே இறக்கிறதுக்கு லைட்டா தூக்கி விடுங்கன்னு அது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி தராங்க. அப்புறம் இன்னைக்கு அமித் பார்கவ்லாம் நேற்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து எப்படி வெங்காயம் வெட்டணும், எப்படி தக்காளியே வெட்டணும், எப்படி வந்து பொடிசா வெங்காயம் வெட்டணும், இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி தராங்க. எல்லாமே அவர் குக்கிங்ல கத்துக்கிறாரு. அதுல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இன்ட்ரெஸ்டா கிச்சன்ல உண்மையாவே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. குவாலிட்டியா வெட்டியா வெளியே உட்காந்து இந்த பார்வதியோட கெட்டு போகாம இவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா நடுநடுல அப்பயுமே கூட என்ன ஆகுது அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பார்வதி பேசுறாங்களோ அப்பெல்லாம் ஆமா கரெக்ட் அவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த புது கேங் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து தாங்கிட்ட பேசும்போது அப்பயும் வந்துட்டு இவர் வந்து பார்வதியோட பருப்புலாம் என்கிட்ட வேகாது அப்படின்றாரு. சோ இவர் கொஞ்சம் லைட்டா மாத்தி பேசுறாப்புல. இவர் என்ன யோசனையில இருக்கிறாரு அப்படின்றது வந்து எனக்கு நிஜமா தெரியல. ஆனா இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பெரிய ஃபெயிலியர் என்ன இன்னைக்கு அப்படின்னா, ஒரு குட் திங்ஸ் பத்தி நான் பேசினேன் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல. பேட் திங்ஸ் என்னன்னா, ஓவராலா ஒரு டாஸ்க், இந்த டாஸ்கை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேமா எல்லாரும் ஆட போறோம் அப்படின்றதுல யாருக்குமே வந்து ஒரு நாட்டமே இல்லை. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய எஃபர்ட் எடுக்கிறாங்க, எல்லாருமே பண்றாங்க. பட் அதை கெடுக்கக்கூடிய வகையில பார்வதி போல ஆட்கள்லாம், ஏன்னா பார்வதி ஓப்பனா சொன்னாங்க 24/7ல இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள்ப்பா, என் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜரு, நான் வந்து எல்லா டீம்லையும் எல்லா இதுலையுமே போயிட்டு அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி அவங்க அதை சரி பண்ணலன்னு உடனே கொண்டு வந்து மேனேஜர் தலையில கட்டிடுவேன், இன்னைக்கு நீ தான் என் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேமரால சொல்லிட்டாங்க. ஸோ நான் கேமே இப்படித்தான் ஆட போறேன், மேனேஜர் மானத்தை வாங்குற மாதிரி நான் வேலைகளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அமித் கிட்டயோ யார்கிட்டயோ பிரஜின்ட் யார்கிட்டயோ பேசும்போது சொல்றாங்க, இல்ல நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட போயிட்டு, ஏங்க இது டாஸ்க்குங்க, டாஸ்க்ல டாஸ்கா இருக்கணும், நீங்க மேனேஜர் நான் அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த ரோலை மட்டும் பண்ணிட்டு போயிருவோம் நான் சொல்லிட்டேன்றாங்க. இது வந்து வித்தின் மேட்டர் ஆஃப் 5 minutes.
சோ நிஜமா இப்ப இவங்க இதுல எதை பண்ண போறாங்க, எதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதே எனக்கு புரியல. இப்ப இவங்க வெறும் வந்து ஏன்னா வந்து சைடு கேப்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம், ஆமா இந்த வீடு கொஞ்சம் ஒரு மாரி கயாட்டிக்கா இருந்துச்சுல்ல. ஆமா இந்த வீட்ல உள்ள வந்தவங்க எல்லாம் புதுசா வேலைக்கு வந்தாங்க. அவங்கலாம் ஓரளவுக்கு ஏதாவது பண்றாங்களா? இப்படின்ற அந்த கெஸ்ட்டுங்களோட கேள்விகளுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் கால வாரி விடுறாங்க. சொல்றாங்க. ஆனா ஒண்ணும் சரியில்ல. கொஞ்சம் அந்த இவங்கலாம் இப்படித்தான், அப்படித்தான் சொல்லி இது பண்றாங்க. ஒரு டாஸ்க்கா அந்த இடத்துல வந்துட்டு இவங்க என்ன சாப்பாடு எங்க? இது எங்க மெனு எங்க? அப்படின்னு கேட்ட உடனே, போய் மெனுவ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா அந்த இடத்துல வந்து அந்த வேலைய செய்யறதுல விருப்பமே இல்ல. இவங்க என்ன நம்மள வேலை வாங்குறாங்க. நம்மலாம் வேலை செய்யக்கூடாது இவங்க சொன்னோனே சொல்லி, கொண்டு வரேன். இல்லம்மா இப்ப உடனே கொண்டு வாம்மா. கெஸ்ட்டுக்கு மெனு வேணும். இல்ல அது அப்புறமா கூட நம்ம குடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ரோல ப்ளே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. பிகாஸ் இது திவ்யா கணேஷ். நீ சொல்லி நான் செய்யணுமா? அது மேனேஜர்னே அவங்க பார்க்கல. அது திவ்யா கணேஷா தான் பார்க்குறாங்க. த்ரூ அவுட் இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் பேசும்போதெல்லாம் இவங்க குறுக்க குறுக்க புகுறது. ஏன்னா இந்த 2 பேர் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த வார் வந்து அதிகமாயிட்டே இருக்கு பிரியா. நம்ம ஏற்கனவே இத அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியா போகும். ஏன்னா வந்து இவங்களும் விட்டு குடுக்க மாட்டாங்க, அவங்களும் விட்டு குடுக்க மாட்டாங்க. 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ்ல ஒரு இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா விட்டுர்றாங்க. ஏன்னா 2 பேருக்குமே இவங்க பேசக்கூடாது. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, மேனேஜர் என்னோட ரோல் இதான். அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னோட ரோல் தான். வாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். உட்கார்றாங்க. அந்த அந்த டிஸ்கஷனுக்கு உட்கார்றதுக்கு திவ்யா ரெடியாவே இல்ல. 24/7ல சுத்தி சுத்தி வராங்க பார்வதி. வாங்க பேசலாம் பேசலாம். திவ்யாக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நீங்க கூட மனுஷன் பேசுவானா அப்படின்ட்டு அவங்களும் அந்த பர்சனல் இத கேரி பண்ணிட்டே வராங்க. இது பேசாம. அப்ப கடைசியா 2 பேரும் உட்கார்ந்து பேச வரும்போது ஈகோ கிளாஷ் முட்டிக்கிட்டே இருக்குது. என்னன்னா, இப்ப நீங்க என்ட்ட சொல்ல வரீங்க. பாலா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் விடுங்க பிரியா. அத விடுங்க. நான் ஒரு மேனேஜரா நான் சொல்றத நீங்க கேளுங்க. இல்ல, இல்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த இடத்துல இல்ல, இல்ல ஒரு மேனேஜரா நான் இப்படித்தான் 2 பேருக்கும் இவங்க சொல்லி நான் அத கேட்கக்கூடாது. அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மேல, 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 மேல பேசிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்வதினா, ஷப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் கடைசியா திவ்யா கிவ் அப் பண்ணிட்டாங்க. சரி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணி எழுதிலாம் வச்சுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டாங்க பேச்ச. ஆனா எந்த இடங்கள்லயுமே ஒரு மேனேஜரா திவ்யா சொன்னதுல இத போய் செய்யுங்க. இத போய் பண்ணிட்டு வாங்கன்னா, இத நான் அப்புறம் போறேனே, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. இப்போ உடனே போணுமான்னு 2, 3 இடங்கள்ல. வெளிய கெஸ்ட்ங்க வரதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவங்க சொன்னா அத செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன்ல கேமா விளையாடாம ரொம்ப ஸ்பாயில் பண்றது யாருன்னா, இந்த விஜய் பார்வதி தான். கம்ப்ளீட்டா டார்கெட் எல்லாம் எனக்கு திவ்யா தான் அப்படின்றத ஓப்பனாவும் சொல்றாங்க. அவங்கள விட ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இவங்கள மேல போக விட்டுடா மாப்பிள. நம்ம லைட்டா கொஞ்சம் கீழ போனோம்னா நம்மள தூக்கி மேல ஏறிடுவாங்க அவங்க அப்படின்னு இவரு வெளியே போயிட்டு. அப்ப அந்த சாப்பிடுற கேப்ல உடனே இவர் நம்ம திவாகர். ஆமா ஆமா இவர நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு தான் உனக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியை வந்து பிக் பாஸ் பார்த்து கொடுத்துருக்காரு அவராவே. நீ எல்லாம் இது பண்ணணும் ஆமா அப்படின்னு. இந்த 2 சரி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியோ அது ஒழுங்கா பயன்படுத்தி தொலைங்களேன். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க கிட்ட பதில் இல்ல. ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் கெஸ்ட்டுங்க முன்னாடியே வந்து மேனேஜரை விட்டு குடுப்பேன். கெஸ்ட்டுங்க முன்னாடியே வச்சு மேனேஜர் மானத்தை வாங்குவேன்றது. இது எப்படி வந்து ஒரு டாஸ்க்ன்னு கணக்குல வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இன்னொன்னு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸோட பண்ணணுமா? விக்கல் விக்ரம்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் கொடு. பெர்ஃபார்மன்ஸ் இல்லம்மா தினமும் ஒரு நாளுக்கு 2 பெர்ஃபார்ம் பண்றாங்க. நாளைக்கு 2 பெர்ஃபார்மன்ஸ் இல்ல எனக்கு இன்னைக்கே வேணும். நான் ஏற்கனவே உன்ட்ட அன்னைக்கே கேட்டேன். எனக்கு வந்து அந்த அந்த பாட்டுக்கு அந்த அந்த இது ஓ அதுவா சரி ஓகேம்மா. அதுதான் இப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்த டான்ஸ் இன்னைக்கு இப்படிதான். அவங்க பரதத்தை காட்டணும்னு அவங்களுக்கு ஆசையாமா. அதுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணும். ஒரு மிகப்பெரிய சண்டைய போட்டு விக்கல் விக்ரம டென்ஷன் பண்ணி ஃபேரா நடந்துக்கங்க. எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்றவங்களே பெர்ஃபார்ம் பண்ண விடுறீங்க. சரி ரைட். நியாயமான விஷயம். எப்பவும் பெர்ஃபார்ம் பண்றவங்களே பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது. மத்தவங்களையும் பண்ண விடணும். ரைட் ஓகே. அத கேட்கணும். அது எப்படி கேட்கறாங்கன்னா, எனக்கு வாய்ப்பு வேணும், எனக்கு வாய்ப்பு வேணும்ன்றத கேட்டு சும்மா அதுக்கு ஒரு பின்னாடி வந்து எல்லாருக்கும் குடுங்க, எல்லாருக்கும் குடுங்க. அதுக்கு விக்கல் சொல்லிட்டாப்ல. நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியில உங்களுக்காக தான் வந்து நிக்கிறீங்க பார்வதி. உங்களுக்கு இடம் வேணும்னு நினைக்கிறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது கெஸ்ட்னு சொல்றாங்க. சரி நீங்க என்ன டான்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அத கொஞ்சம் எனக்கு வந்து ஆடி காட்டுங்க அப்படின்னா, இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் டைரக்ட்டா ஸ்டேஜ்ல தான் ஆடுவேன். ஏங்க நீங்க இப்ப இந்த பசங்கலாம் பாடி காட்டுறானுங்க. ரிஹர்சல் பண்றானுங்க. நான் தான் என்டர்டெயின்மென்ட் மேனேஜர். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க பாடி காட்டுறாங்க. நீங்க எனக்கு ஒரு தடவ ஒரு ஆடி காட்டுங்க. நீங்க என்ன ஆட போறீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு என்டர்டெயின்மென்ட் மேனேஜரா நான் தெரிஞ்சுக்கணுங்க. அது வாய்ப்பில்ல விக்ரம். அது நான் டைரக்ட்டா அங்க கெஸ்ட் கிட்ட தான். அடிச்சா நான் நேரா அங்க தான் அடிப்பேன். நான் ரிஹர்சல் இந்த பின்னாடி வந்து பண்ணி அது நமக்கு வேலைக்கு ஆகாது. அவ்ளோ என்னங்க உங்களுக்கு ஈகோ? என்ன யாரு தாங்க நீங்க? எங்க இருந்துங்க நீங்க வந்தீங்க? ஏங்க எனக்கு இப்ப இவங்க மேல இருக்கிற கோவத்த விட பிரியங்கா கேட்ட மாரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மிச்ச 15 பேர் மேல 18 பேர் மேல தான் இப்ப கோவம் வருது எனக்கு. எவன் தான்டா இந்த ஆட்டத்த நிறுத்த போறீங்க? எவன் தான் இந்த அநியாயத்த கேட்க போறீங்க? ஒருத்தன் கூட அறிவு இல்லையா? தெம்பு இல்லையா? தைரியம் இல்லையா? அந்த பொண்ண மோதுறதுக்கு அவ்வளவு பயமா உங்களுக்கு?
பேசுனா வார்த்தைக்கு வார்த்தை ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு பேசவே தெரியலடா, ட்ரிகர் ஆகாம சண்டை போடாம பேசுங்கடான்னா வரமாட்டேங்கிறாங்க. இவங்களும் கொலாப்ஸ் பண்ணிட்டேங்கிறாங்க. இது எத்தனை நாள் கழிச்சு முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லாஸ்ட் பாயிண்ட் பிஃபோர் வி கன்க்ளூட், என்னோட ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கேம்ல திவ்யாவும் ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, இதுல இருந்து டாஸ்க் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப லஞ்சுக்கு நாங்க என்ன பண்றது, நாங்க ரெடி ஆனோம், எல்லாமே இது பண்ணிட்டோம், எங்களுக்கு எல்லாம் பசிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கும் பசிக்குது, என்ன பண்றதுன்னு உடனே சரி ஓகே கெஸ்ட்டுங்க வர்றதுக்குள்ள நீங்களாம் சாப்பிட்டுருங்க, ஏதோ செஞ்சு ப்ரொசீட் பண்ணுங்க, சமைச்சு சாப்பிட்டுருங்க. ஆனா இப்போவும் நீங்க கேம்குள்ளதான் இருக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயீஸா நீங்க உட்காந்து எம்ப்ளாயீஸோட லஞ்ச் பிரேக் மாதிரி இதை கன்சிடர் பண்ணி உட்காந்து சாப்பிடுங்க, எப்ப வேணாலும் கெஸ்ட் வரலாம்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க பிரியா, இத்தனை வருஷம் பிக் பாஸ் பார்த்து வச்சு சொல்லுங்க, இப்போ இந்த இடத்துல சமையல் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா சமையல் யார் பண்ணணும்? இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே இந்த வாரத்தோட குக்கிங் டீம்ல இருக்கிறவங்க பண்ணணுமா, இல்ல டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு லஞ்ச் பிரேக்ல கூடிய எம்ப்ளாயீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இப்போதைய இந்த டாஸ்க்ல அலாட் பண்ணப்பட்டிருக்கிற குக்கிங் டீம் பண்ணணுமா? இப்போ டாஸ்க் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சே, இப்ப யாரோ அவங்க தான் பண்ணணும். அத வந்து எஃப்ஜேவும் சபரிநாதனும் அறிவுரை சொல்றாங்க. இல்லங்க இப்ப அவங்க 2 பேரும் ஆயிட்டாங்க, இப்ப இந்த ஒருவேளை கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கனாலும் கூட அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே குக்கிங் டீம், அவங்களே செஃப்ங்களே சமைச்சுக்கிட்டு ஹலோ ஹாய் வாங்கன்னு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி லஞ்ச் பிரேக் அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாங்கன்னா திவ்யா அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. இல்ல இல்ல இதுதான் என் ஐடியா, இப்போ வந்து குக்கிங் டீம் இந்த வாரம் யாரோ அவங்களே குக்கிங் பண்ணுங்க, இவங்க வந்து இப்ப குக்கிங் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, அப்போ இந்த வீக்கோட குக்கிங் டீம் நாங்க தான், நாங்க குக்கிங் பண்றோம், அப்ப இதை கிளீனிங் யாரு பண்ணுவா? இப்ப கிளீனிங்க்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நாங்க வந்து இந்த வாரத்தோட குக்கிங் கிளீனிங் டீம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வியானா அண்ட் குரூப், வியானா அண்ட் அரோரா அவங்க வெசல் வாஷிங் டீம், அவங்க நாங்க பண்ண மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கான இப்போதைய டாஸ்க் வந்து டாஸ்க்ல வேற டியூட்டி எங்களுக்கு, நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த டாஸ்க் படி இருக்கக்கூடிய வெசல் வாஷிங் கிளீனிங் டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளீனிங் டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை நிஜமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கெஸ்ட்டுங்க உள்ள வர போறாங்கன்னு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு கேஸ் வருது, நாங்க பாத்திரத்துக்கு கழுவ மாட்டோம், நீங்க பாத்திரத்துக்கு கழுவ மாட்டோம். அது பெரிய பிரச்சனையாகவும் நினைச்சேன், பட் ஓரளவுக்கு அது சமாளிச்சு சண்டை இல்லாம ஆக்சுவலா சரி ஓகே இப்போத்துக்கு நீங்க கழுவி கொடுங்க அப்படின்னு கேட்டு கழுவ வச்சுட்டான். இல்லைன்னா இது வந்து திவ்யா மேல வந்து இந்த வாரத்துல ஒரு பெரிய மார்க்கா வந்து விழுந்திருக்கும். இன்னொன்னு சபரிநாதனுமே கூட இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ், சாப்பிடுறதுக்கு மட்டும் லஞ்ச் பிரேக் கெஸ்டா ஒரு எம்ப்ளாயிஸா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போதே டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி விட்டது இந்த நொடியில் இதுன்னு சொல்லிட்டாரு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே இவரோட வேலை என்ன? ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறது தானே. கெஸ்ட்டுங்க வர வரைக்கும் இவர் வந்து இந்த பெல் அடிச்சதுல இருந்து இவங்க போய் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் கெஸ்ட்டுங்க வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் ரியல் டைம்ல இவரு சும்மா உட்காந்துட்டு இங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் அந்த கேரக்டருக்குள்ளேயே இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம ஒரு டாஸ்க்னா அது அவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணாத குரூப்பை இது வரைக்கும் இத்தனை பிக் பாஸ்ல எவனுமே பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படிங்க அவர் வந்து ஸ்டாச்சு மேன் அங்கே இங்கே நடந்துகிட்டு இருப்பாரு? எனக்கு புரியவே இல்லைங்க இவங்க என்ன பண்றானுங்கன்னு. இவனுங்க ஐயோப்பா, இது நான் ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு, தயவு செய்து பாலா இந்த 1 hour ஷோவை தாண்டி இவனுங்க பண்ற கூத்த இனிமேல நாளையில இருந்து பார்க்காதன்னு முடிவு பண்ணி தான் நான் கரெக்டா இந்த இந்த டாஸ்க் நடந்துருக்கும் போதே விட்டேன். அப்புறம் தான் இந்த இவங்க டான்ஸ் ஆடின பிரச்சனையெல்லாம் அப்புறம் தான் இப்ப 1 hour ஷோல வந்துச்சு, அதுலதான் பார்த்தேன். தேவையில்லாம டான்ஸ் ஆடி வந்து அதுவும் இந்த பையனை சுத்தி சுத்தி ஆடி இவங்க வேற யாருக்கும் பிளான் போட்டிருக்காங்க. அதை வந்து விக்கல்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க கூட யார் கூட வினோத் நாங்களும் வினோத்தும் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம், பேசி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நடுவுல வந்து எனக்கு தெரிஞ்சதுல வந்து அமித் மேலேயே லைட்டா போட்டுருக்காங்க ஸ்கெட்ச். அமித் கூட பேசாம அமித் நிக்க விட்டு ஆடலாமான்னு பிளான் பண்ணிருக்காங்க. பட் பிரஜினை வச்சு கடைசியில ஆடி பிரஜினுக்கு இது பிடிக்காம போய் பிரஜின் திட்டி விட்டாப்ல. என்ன பாட்டு என்ன லிரிக்ஸ், அதுக்கு என்ன சுத்தி சுத்தி நீ ஆடிக்கிட்டு இருக்கிற, என் பொண்டாட்டி இங்க இருக்கிறா, என் பிள்ளை அங்க இருக்குது, அதுக்கெல்லாம் என் முன்னாடியே பர்மிஷன் வாங்குறது இல்லையா சொல்லி திடீர்னு அவர் வேற டென்ஷன் ஆயிட்டாப்ல அந்த கணக்கா. அது என்ன மேட்ரு அப்படின்றது தெரியல, அதை நான் ஃபுல்லா காட்டல அவங்க 1 hourல. அதனால இப்படி ஆமா கண்டிப்பா அது இந்த பார்வதி கூட ஏன் எல்லாராலையும் மோத முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டர்ட்டியா வந்து யோசிச்சு உள்ள இறங்கி அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கான தெம்பு யார்கிட்டயும் இல்லை எக்ஸப்ட் திவாகர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து பார்வதி டீமா இருக்கிறனால அந்த அளவுக்கான போட்டியாளர் வன்லி திவாகர் பார்வதிக்கு. பட் ஆனா சேம் டீம்ல இருக்கிறனால அடிச்சுக்க முடியல, அதை பீட் பண்ண முடியல. அது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற யாராலையும் ஈடு கொடுத்து பேச முடியாது, திவாகரால முடியும்.
ஆனா அவர் இந்த சைடு இருக்காரு. அவ்வளவுதான். இது பிரேக் ஆச்சுன்னா மேபி அந்த எதிர்பார்க்கறது இப்ப 2ஆ பிரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. அப்பயும் அது வந்து அப்படிதான் இருக்கும். மேபி இப்ப திவ்யா வந்தனால ஓரளவுக்கு பார்வதிய வந்து கொஞ்சம் நோஸ் கட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்வதி எல்லாம் மாற வாய்ப்பே இல்ல. என்னன்னா பிக் இது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் இவங்க பார்த்தது இல்ல யாருமே. சோ தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் சச் அ கேரக்டர். இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ற ஒருத்தங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யாருக்குமே முன் அனுபவமே கிடையாது. டைரக்டா பேசுவாங்க, அடிச்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க. அது ரைட்ரா. நம்மளை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி, நம்மளை சுரண்டுற மாதிரி, நம்ம மானத்தை நம்மளே வாங்கிக்கிற மாதிரி, நம்மளை வந்து சண்டை போட்டு நம்மளை வந்து ஒரு சண்டைக்காரனா காட்டிக்கிற மாதிரி நம்மளை ட்ரிகர் பண்ற ஒரு கேரக்டர் கிட்ட எப்படிதான் இதை ஹேண்டில் பண்றதுன்னு ஆக்சுவலா இவங்க யாருக்குமே முன் அனுபவம் இல்லை. இது வந்து ஒரு புது ரேர் பீஸ் அப்படிங்கறதுனால வந்து இந்த கேரக்டரை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திறமை தேவைப்படுது. அது யார்கிட்ட இருக்குதுங்கிறது நிஜமா எனக்கு வந்து தெரியல. பட் ஆனா உள்ள வந்த கெஸ்ட்டுங்களே வந்து நிறைய இடங்களை விஜய் பார்வதியை கலாய்ச்சாங்க. இந்த வீடு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க 24/7ல. அதுக்கு ஒண்ணே இவங்க எனக்கு மேபி இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, என் கண்ணு பத்தியோ ஏதோ காது பத்தி ஏதோ பேசுறாங்க இவங்க பார்வதி. இல்ல மசாஜ் எல்லாம் பண்ணப்படும், வலியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லும் போது காது வலி அப்படின்ற தீபக் சொன்னாரு அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வீட்டுல வந்து ஒரே ஒரு ஆள் அட் டைம்ல பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சரி தான் மௌனமா இருந்தாங்களே ஒரு நிமிஷம், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கலாய்ச்சி விட்டாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சரி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த வீடு இன்னும் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்வதியவே தான் சொல்றாங்க. பார்வதி இந்த ஹோம் டூர் சுத்தி காட்டும் போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியா இருமா, நீ பேசாம இருந்தாலும் இந்த வீடு கொஞ்சம் அமைதியா இருக்குமான்ற ரேஞ்சுக்கு அவ்வளவு இடங்கள்ல இன்டைரக்டா கலாய்க்கலாம். இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அப்படியே. பார்வதி ஐ மீன் மஞ்சரி பிளஸ் நம்ம இவங்க பிரியங்கா 2 பேரும், முக்கியமா மஞ்சரி தான் நிறைய இடங்கள்ல போட்டு அட்டாக் மேல அட்டாக் பண்றாங்க. மறைமுகமா இன்சல்ட் பண்ற மாதிரி, இது பண்ற மாதிரி, ட்ரிகர் இது பண்ற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி தான் நிறைய. பட் ஆனா அது எதுக்குமே வந்துட்டு இவங்க வந்து செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. நான் அசையாத தூண், என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் அதிகபட்சம் மூஞ்சி காட்டி நக்க அடிச்சுட்டு எப்படியாவது சிச்சுவேஷன் எஸ்கேப் ஆகி வந்துருவேன். நமக்கு பதில் இல்லைன்னா எஸ்கேப் ஆகி வந்துருவேன். வந்துட்டு ரொம்ப பண்றாங்கன்னு என்னென்ன இது சொம்மா சொம்மா ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தையை போட்டு அப்புறம் வந்து என் மனசார உங்களை பத்தி இவர்கிட்ட வந்து புலம்புவேன். அவங்க ஆமா பாரு கரெக்ட் பாரும்பாங்க. சரி ஓகே அப்ப நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், ஒரு பூஸ்ட் வந்துடும், எந்திரிச்சு கிளம்பி போயிருவேன் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மெத்தட் எங்க உடையுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இடங்கள்லாம் யாருமே இல்லைன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. கூடையே இருந்து திவாகர் கவுத்து விட்டுட்டாரு, நியாயம் பேச போயிட்டாரு, நல்லவர் ஆயிட்டாருன்னு அழ ஆரம்பிச்சாங்க, பிரேக் டவுன் ஆனாங்க. இவங்களுக்கான சப்போர்ட் யாருமே இல்லை. சோ இவங்களுக்கு கூட ஒருத்தவங்க இருந்து ஆமா போட்டுட்டே இருக்கணும். தான் எப்பெல்லாம் வெளியே போய் சண்டை போட்டு இங்க வராங்களோ வரும்போது ஒரு சேஃப் ஜோன் வந்து அவங்கள பேம்பர் பண்ணி தரணும். திரும்ப போய் சண்டை போட்டு திரும்ப வருவாங்க, பேம்பர் பண்ணி அனுப்பணும். இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகணும்னா திவாகர் இங்க இருந்து முதல்ல மூவ் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த கண்டஸ்டன்ஸ். ஸோ அந்த எந்த கண்டஸ்டன்ட் திவாகர் இவங்க இருந்து பிரிக்கிறதுக்கான வேலையை திரும்ப பார்ப்பாங்க, அது சூழ்நிலையை தானா திரும்ப அதை அமைச்சு கொடுக்குமாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரைட் ஓகே, நாளைக்கு டே 31 எப்படி பண்ண போறானுங்க. இந்த இது 24 மணி நேரம் வேற ஓடுதாமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இந்த இது இவங்க வேற நைட்லலாம் இவங்களை வச்சு செய்யலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம பிரியங்கால இருந்து ஆரம்பிச்சு மஞ்சரி வரைக்கும் அடுத்தடுத்த எபிசோட்ல எப்படிலாம் வச்சு செய்யறாங்க. இது திடீர்னு நடுராத்திரி எல்லாம் எந்திரிச்சு கேட்கலாம்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. அது எப்படி போகுது, யார் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறா, யாரு டாஸ்கா பாக்குறா, யார் அதை ரிவெஞ்ச் ஆடக்கூடிய பர்சனல் இதுவா பாக்குறாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. நாளை சந்திப்போம். Bye. Good night.